வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செல்வம் குறைய காரணம் நம்ம வீட்டில் இந்த 5 பொருள் காலியாக இருக்கிறது தான். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அந்த வகையில் உங்கள் வீட்டில் சில பொருட்களை ஒருபோதும் முழுவதுமாக தீர்ந்து விடவோ காலியாகவோ விடாதீங்க. அதுக்கு முன் அதை நிரப்பி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்முடைய வீட்டில் மங்களமும் செழிப்பும் செல்வம் நிறைந்ததாக இருக்க உதவுவது எதிர்மறை சக்திகளை நீக்க செய்கிறது. அந்த வகையில் நம்முடைய வீட்டில் சில பொருட்கள் ஒருபோதும் முழுவதுமாக தீர்ந்து போக விட வேண்டாம். அப்படிப்பட்ட 5 பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. முதல் பொருள் பார்த்திங்கன்னா அரிசிங்க. இந்த சமயத்தில் உணவை தெய்வமாக கருதுகிறோம். அதிலையுமே குறிப்பாக அரிசி மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அது காரணமாக ஒவ்வொருவரோட வீட்டிலையுமே அரிசி பாத்திரத்தை ஒருபோதுமே காலியாக வைக்கக்கூடாது. அது முழுமையாக காலியாவதற்கு முன்னாடியே அதை நிரப்புறது முக்கியம். வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுறது அது மட்டும் அல்லாமல் வீட்டில் அரிசி தானியங்கள் தீரவிட வேண்டாம். அதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் செல்வநிலை குறையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அடுத்தது 2வது விஷயம் என்ன அப்படின்னா காலியான வாளிங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி குளியல் அறையில் ஒருபோதும் வாளியில் நீரை காலியாக்கி வைக்க வேண்டாம். இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிரம்பும். அதனால் நீங்கள் குளிப்பது அல்லது துவைத்த பின்னர் அந்த வாளியில் சிறிது நீரை பிடித்து வைப்பது நல்லது. இதன் காரணமாக உங்கள் வீட்டில் நிதி நெருக்கடிகள் குறையும் என நம்பப்படுகிறது. 3வது விஷயம் பணப்பை. ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் சேமிப்பு. அதிலும் குறிப்பாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணப்பையில் குறைந்தபட்சம் ஓரிரு ரூபாய் நோட்டுகளையாவது வைத்திருப்பது நல்லது. உங்கள் பர்ஸில் உள்ள பணத்தை முழுமையாக செலவு செய்து விட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்ஸில் கோமதி சக்கரம் இல்லைன்னா சங்கு கூட வச்சுக்கலாம். இப்படி செய்கிறது மூலமாக உங்களோட நிதி நிலைமை சிறப்பான முன்னேற்றம் அடையும். அடுத்து 4வது விஷயம் தண்ணீர் பானை. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இறைவனுக்காக வைக்கக்கூடிய தண்ணீர் பாத்திரத்தில் ஒருபோதும் தண்ணீர் காலியாகவோ விடவோ அல்லது தண்ணீர் இல்லாமல் வைப்பது கூடாது. நீங்கள் எப்பெல்லாம் வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த சிறிய தண்ணீர் வைக்கக்கூடிய பாத்திரத்தை விலக்கி மீண்டும் நீரை நிரப்பி வைத்து வழிபட செய்யவும். அதே போல் உங்கள் வீட்டில் தண்ணீர் பிடித்து வைக்கக்கூடிய குடங்கள் முழுவதுமாக நீர் காலியாகும் வரை விட வேண்டாம். வீட்டில் ஓரிரு குடங்களில் தண்ணீர் எப்போதும் இருக்கும் வகையில் பார்ப்பது நல்லது. இல்லையெனில் உங்கள் வீட்டில் நிதி நெருக்கடியை சந்திக்க வாய்ப்பு இருக்கும். 5வது விஷயம் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. உங்கள் நாக்கில் கவனம் வேணுங்க. உலகத்திலேயே மிகவும் பயங்கரமான ஆயுதம் நம்முடைய நாக்கு தான். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அது ஒருவரோட ஆக்கவோ இல்லைன்னா அழிக்கவோ கூடிய வல்லமை இருக்குது. அதனால் எப்போதும் இனிமையான வார்த்தைகளை மட்டும் பேசுகிறது அவசியம். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை மனம் புண்படிபடி ஒருபோதும் பேசக்கூடாது. இதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்காமல் போகும். உங்கள் மீது மரியாதை வீட்டில் இல்லாமல் போய்விடும். இதனால் நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.